குயிக்காக ஒரு சன்னா குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம். நம்ம கரம் மசாலா தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு தேவையான கரம் மசாலா என்னவோ அதை நீங்கள் எண்ணெயிலேயே பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கடலை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சன்னா குருமா ரெடி.